ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம தீபாவளி பிளேலிஸ்ட்டில் வந்து சூப்பரான ஒரு ஐட்டம், ரொம்ப ஈஸியாக, ரொம்ப பிகினர்ஸும் வந்து பண்ணக்கூடிய ஈஸியான ரெசிபி தான் இன்றைக்கும் பார்க்க போகிறோம். இன்னைக்கு தீபாவளி லிஸ்ட்டில் வந்து நம்ம கார வகையில் ஒன்று தான் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம என்ன பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ரொம்ப கிறிஸ்பியான ஓம பொடி தான் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறோம். நிறைய டிப்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் வந்து பக்காவாக கொடுத்துருக்குறேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வந்து எப்படி வந்திருக்குதுன்றதை பாருங்க, எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குதுன்றது மட்டும் பாருங்க. எடுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உடையுது பாருங்க. ரொம்ப அப்படியே லைட்டாக தான் நான் அப்படி பண்ணுறேன். எப்படி நொறுங்குது பாருங்க. எப்படி வந்திருக்குது பாருங்க. ரொம்ப குயிக்காக சிம்பிளாக பண்ணக்கூடியது தான். சும்மா ஒரு 5 நிமிஷம் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓம பொடியெலாம் பெரிய லெவலில் மாவு டக்குன்னு பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம செய்யக்கூடியது தான். நீங்களும் இந்த தீபாவளி கண்டிப்பாக செஞ்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம ஓம பொடிக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் முதல்ல பார்த்துடலாம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மெயினான ஹீரோ வந்து நம்ம கடலை மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எடுத்துருக்குறோம். இப்போ வந்து ஓமப்பொடிக்கு தேவையானதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், மஞ்சத்தூள், பெருங்காயம், ஓமம், உப்பு, அதுக்கப்புறம் வந்து காய்ச்சின எண்ணெய் வந்து நம்ம கொஞ்சம் எடுத்துக்க போகிறோம். அப்படி இல்லைன்னா பட்டர் சேர்த்துக்கலாம். காய்ச்சின எண்ணெய் கொஞ்சம் தேவைப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து மாவு வந்து சூப்பராக பதமாக பிசைஞ்சிடலாமா? இது வந்து 200 கிராம் கப்பு எடுத்துருக்குறேன். தெளிவாக அளவு சொல்கிறதுக்காக சொல்கிறேன். 200 கிராம் வந்து கடலை மாவுக்கு 50 கிராம் அரிசி மாவு தேவைப்படும். இப்போ வந்து நான் 2 கப்பு 200 கிராம் வந்து 2 கப்பு எடுத்துக்க போகிறேன். இப்போ வந்து 400 கிராம் சேர்த்துருக்குறேன். எப்பயுமே வந்து எதை செஞ்சாலும் கடலை மாவு நம்ம சலிச்சு தான் எடுத்துக்கணும். அதுவும் ஓமப்பொடின்றதுனால வந்து கண்டிப்பாக இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓமப்பொடி ரொம்ப சின்ன கண்ணாக இருக்கும், அடைச்சிக்கும். அதால் வந்து கண்டிப்பாக கடலை மாவு சலிச்சிக்குங்க. இப்போ வந்து இதை சலிச்சிட்டு காட்டுறேன். இப்போ வந்து சலிச்சிட்டேன், எதுவுமே இல்லை, ஒரு சின்ன ஒரு கட்டி தான் இருக்குது. அதை எடுத்துடலாம். இப்போ 400 கிராமுக்கு வந்து 100 கிராம் அளவுக்கு மாவு, பச்சரிசி மாவு சேர்த்துக்கிறேன். 200 கிராமுக்கு 50 கிராம் சேர்த்துக்குங்க. இது வந்து 50 கிராம் கப்பு, இதில் 2 போட்டுக்கிட்டேன். இப்போ இதையும் சலிச்சிடலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா, அந்த ஓமப்பொடி அந்த கண்ணில் வந்து கண்டிப்பாக அடைச்சிட்டு நமக்கு கஷ்டமாயிரும். அதால் தான் வந்து எல்லாமே சலித்து நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ இதுலேயே நம்ம தேவையான அளவு மிளகா பொடி எல்லாமே வந்து சலித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயும் போடலாம், நான் சலித்து எடுத்துக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து மஞ்சத்தூள், இதையும் நான் சலிச்சிடுறேன். பெருங்காயம் வந்து ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக, தேவையான அளவு உப்பு. இந்த ஓமம் வந்து வறுத்து பொடி பண்ணிக்கிறேன். இப்படியே போட முடியாது, இப்படி போட்டோம்னா அடைச்சிக்கும். இல்லைன்னா வந்து ஒரு மணி நேரம் ஓமத்தை வந்து நல்லா சுடு தண்ணியில் ஊற வச்சிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அந்த தண்ணி ஊற்றியும் நம்ம பிசையலாம். நான் வந்து நல்ல ஒரு மனம் கொடுக்கும். நம்ம தண்ணி ஊற வைக்கிறத விட இந்த ஸ்டெப்பு நல்லாயிருக்கும். நம்ம இதை வறுத்துட்டு பொடி பண்ணிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓமம் வந்து சட்டுன்னு கருத்துரும். சும்மா நல்லா ஹீட் பண்ணிவிட்டு நிறுத்திடுங்க. ரொம்ப நேரம்லாம் வறுக்க வேணாம், கசகசா மாதிரி தான் ஓமம் கூட. இப்போ எள்ளு வறுத்தோம்னா உடனே பொரிய ஆரம்பிக்கும் பாருங்கள், அந்த மாதிரி தான். சும்மா அப்படி கொஞ்ச நேரம் அனலில் காட்டிட்டு நிறுத்திட்டோம்னா கரெக்டாக இருக்கும். வந்து அடுப்பை நிறுத்திடுறேன். இதை நான் பொடி செஞ்சுக்கிறேன். இப்போ வந்து ஓமத்தை அரைச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஓமம் அரைச்சதும் நீங்கள் சல்லடை வச்சு சலிச்சிட்டு தான் எடுக்கணும். ஏன்னா வந்து அது அந்தளவுக்கு அரையலைன்னு வச்சுக்கங்களேன், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அடைச்சிக்கும். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக போடுறதுனால அரைய மாட்டேங்குது. போதும், கொஞ்சமாக இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே நீங்கள் பொடி செஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இது வேணாம், இது எடுத்து வச்சிடுறேன். இந்த கொஞ்சம் தூள் இருக்குதுல்ல, அது போதும். இப்போ
பாருங்கள் எண்ணெய் நல்லா ஆவி வருது. நல்லா வந்து எண்ணெய் காய்ச்சிக்கிட்டேன். இதை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சூடான எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கை டக்குன்னு வச்சிடாதீங்க, பொறுமையாக அது மேலே மாவு போட்டுட்டிங்கன்னா சூடு கொஞ்சம் தணிஞ்சிரும். அதுக்கப்புறம் பிசைஞ்சு கொடுத்துடலாம். இப்போ வந்து இந்த போட்ட மிளகா பொடி எல்லாமே, இந்த மசாலா, உப்பு, இந்த எண்ணெய் எல்லாமே வந்து நல்லா இந்த மாவோட ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா இப்படி தேய்ச்சி கொடுத்து பண்ணிடுங்க. எல்லாம் ஈவனாக கலந்துட்டோம். பார்த்தீங்கன்னா மாவு நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இது வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து நம்ம கரெக்டாக பண்ணோம்னா எந்த பலகாரமே ரொம்ப ஈஸி தான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நல்லா அந்த பாருங்கள், அந்த எண்ணெய்லாம் நல்லா ஈவனாக நம்ம அப்படியே கையில் நல்லா தேய்ச்சி கொடுத்து நம்ம இப்படி கிளறும் போது பாருங்கள் மாவு எந்த அளவுக்கு சாஃப்டாக ஆயிடுது பாருங்கள். இந்த இதுக்காக தான் நம்ம வந்து எண்ணெய் போட்டுட்டு முதல்ல நல்லா கையில் அப்படி தேய்ச்சி ஈவனாக கலந்து விட்றோம் அந்த எண்ணெயை. முன்னாடி இருந்த மாவுக்கும் இப்போ மாவுக்கும் பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப வந்து சப்பாத்தி மாவு அளவு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சின்ன கன்று ஓம பொடின்றதுனால நார்மலாக நம்ம முறுக்கு மாவை விடவே கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாவு பதம் பார்த்துங்க. ரொம்ப சப்பாத்தி மாவு அளவுக்கு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கொல கொலன்னு இருந்தாலும் நம்ம திருப்பி போடும்போது என்ன ஆகும்னா டக்குன்னு செவந்துடும். வேகிறதுக்கு வந்து கொஞ்சம் கொல கொலன்னு அந்த ஒரு மாதிரி கிறிஸ்பியாக வராது. ரொம்ப தண்ணியாகவும் போடாதீங்க. பாருங்க பிசு பிசுன்னு தான் இருக்குது, அந்தளவுக்கு வந்து இலக்கமாக தான் இருக்குது பாருங்க. இந்த அளவுக்கு வந்து மாவு பதமாக பிசைஞ்சிக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த இடியாப்ப கன்று இருக்குது பாருங்கள், அந்த இது எடுத்துருக்குறேன். இப்போ எண்ணெய் உள்ளே எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி தடவிக்கிறேன். வந்து அச்சில் மாவு சேர்த்துறேன். பண்ணிடலாம். ஐயோ ஆனே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து புழிஞ்சிட்டோம், கேமரா வந்து ஆன் பண்ண மறந்துட்டாங்க. இப்போ ஒரு சுற்று புழிஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பிட்டேன். இன்னொரு ரவுண்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். அந்த சலசலப்பு கொஞ்ச நேரத்துலேயே, இது ரொம்ப நேரம் வேக விட்றாதீங்க, தீஞ்சிரும். சும்மா ஒரு திருப்பு, இந்த பக்கம் ஒரு திருப்பு, அந்த பக்கம் ஒரு திருப்பு ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு வந்து வெந்துடும், ரொம்ப நைஸாக இருக்கிறதுனால. ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா நல்லா வந்து செவந்துடும், நல்லா இருக்காது. இப்போ பாருங்கள் உடனே ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா போட்டதும் இந்த மாதிரி கொல கொலன்னு இருக்கும். ஜஸ்ட்டு கொஞ்சம் நேரம் விடுங்க. அதுக்கப்புறம் இந்த இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா கம்பியை கொஞ்சம் டைட் ஆகும். அந்த டைமில் திருப்பிடுங்க. ஓம்பொடி மட்டும் ரொம்ப நேரம் விடாதீங்க, ஒரு மாதிரி வந்து தீஞ்சிரும். பாருங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி கொல கொலன்னு இருக்குதுல்ல. இப்போ கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு திருப்பி போடலாம். சட்டுன்னு வந்து அந்த சலசலப்பும் அடங்கிடுது பாருங்கள். இப்போ வந்து திருப்பி கொடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரம் போட்டதும் அந்த சலசலப்பு அடங்கினதும் டக்குன்னு திருப்பி போட்டு கொஞ்ச நேரம் விட்டு உடனே எடுத்துருங்க. சலசலப்பு அடங்கிருச்சு, எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் கருவேப்பிலையை கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இதையும் எண்ணெயில் பொரிச்சிட்டு அது மேலே போட்டு விட்டுடலாம். அது வாசனையாக நல்லாயிருக்கும். நம்ம வந்து இது ஒரு டப்பாவில் போடுவோம் இல்லைங்களா, அதில் வந்து இந்த கருவேப்பிலையும் போட்டுட்டிங்கன்னு வச்சுங்களேன், நல்ல வாசனையாக இருக்கும். நல்லா பொரிஞ்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் செம்மையாக ஓம பொடி ரெடி பண்ணியாச்சு.
நம்ம போட்ட மாவுக்கு வந்து 4 இது வந்து ஃபுல்லாக ஒரு சுற்று ஒவ்வொரு அந்த அச்சும் வந்து 4 முறை நம்ம எடுத்து பண்ணோம். அந்த அளவுக்கு வந்து இந்த குவான்டிட்டி வந்தது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து 400 கிராம் மாவில் வந்து இந்த அளவுக்கு வந்துருக்குது. நம்ம கடையில் வாங்கினோம்னா எவ்வளோ காசு கொடுக்க வேண்டியது இருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக குயிக்காக பண்ணக்கூடியது தான். நீங்கள் இந்த தீபாவளிக்கு பண்ணிடுங்க. இதை வந்து நான் ஒரு பீஸ் வந்து உங்களுக்கு எப்படி வந்திருக்குதுன்றதை காட்டுறேன். வந்து எப்படி வந்திருக்குதுன்றதை பாருங்கள். எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்குதுன்றது மட்டும் பாருங்கள். எடுக்கவே முடியல ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே உடையுது பாருங்கள். ரொம்ப அப்படியே லைட்டாக தான் நான் அப்படி பண்ணுறேன். எப்படி நொறுங்குது பாருங்கள். எப்படி வந்திருக்குது பாருங்கள். ரொம்ப ரொம்ப குயிக்காக சிம்பிளாக பண்ணக்கூடியது தான். சும்மா ஒரு 5 நிமிஷம் போதும் ஃப்ரெண்ட்ஸ். ஓமப்பொடியெலாம் பெரிய லெவலில் மாவு டக்குன்னு பிசைஞ்சு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம செய்யக்கூடியது தான். நீங்களும் இந்த தீபாவளி கண்டிப்பாக செஞ்சுருங்க. நம்ம சேனலை வந்து இப்பதான் புதுசா பாக்குறவங்களா இருந்தா ஏற்கனவே வந்து நம்ம ஒரு சில பலகாரம்லாம் தீபாவளி ஸ்பெஷலா கொடுத்துருக்குறோம். பிளேலிஸ்ட் தனியா இருக்குது, செக் பண்ணி பாருங்க. இன்னும் வந்து ஒரு வாரம் தீபாவளிக்கு இருக்குது. இன்னமும் வந்து ஒரு சில பலகாரம்லாம் கண்டிப்பா போடுவோம். எல்லாத்தையுமே வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சூப்பர் எம்மியான டிஷ், செம்மையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நம்ம கடையில தான் வாங்கணும் இல்லை, ரொம்ப ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடியது. சட்டுன்னு முடிஞ்சிடும், ஒரு 5 நிமிஷம் போதும். மாவு பிசைஞ்சு டக்குன்னு அப்படியே ஒரே இது வாக்கு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு உடனே நம்ம தோசை விடவே குயிக்காக திருப்பி போடுற அளவுக்கு தான் வந்து இது வேகும். ரொம்ப விட்டிங்கன்னா கருத்துரும், அதையும் கவனமாக பார்த்துங்க. சும்மா நம்ம புழிஞ்சதும் அந்த சலசலப்பு அடங்க பாருங்க. அப்போ டக்குன்னு திருப்பி போட்டிங்கன்னா, திருப்பி போட்டது உடனே எடுத்துடணும். ஏன்னா வந்து நம்ம இதுலேயே வந்து நல்லா வெந்துடும். திருப்பி ஒரு ரவுண்ட் போட்டுட்டு உடனே எடுத்துருங்க. சூப்பராக வரும், பயங்கர கிறிஸ்பியாக வந்திருக்குது. இந்த தீபாவளிக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா முதல்ல லைக்கை போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வீடியோ இப்போதான் புதுசாக நீங்கள் பார்க்குறீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இந்த மாதிரி வந்து தீபாவளி பலகாரம் ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த பலகாரம் செஞ்சு காட்டுங்கன்னு சொன்னீங்கன்னா உங்கள் பேர் சொல்லி வந்து நம்ம அந்த பலகாரம் செஞ்சு காட்டுறோம். நம்ம வீடியோவில் எல்லாமே தீபாவளி ஐட்டங்கள் எல்லாமே வந்து மெஷர்மெண்ட்டோட பக்காவாக கொடுத்துருக்குறேன். இது இல்லாமல் வேறு ஏதாவது வேணும்னா நம்ம பிளேலிஸ்ட்டில் பாருங்கள் சேனலில், அதில் என்னென்ன கொடுத்துருக்குறோமோ உங்களுக்கு தேவையானது இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கங்க. இது இல்லாமல் இன்னமும் வந்துட்டே இருக்கும் தீபாவளி வரையும். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். பாய்.